தாவூத் என்றொரு நபி இருந்தார். இவர் நபியாகவும் வல்லமைமிக்க மன்னராகவும் திகழ்ந்தார். நம்ம பாட்காஸ்ட் பார்க்க கூடிய 70 விழுக்காடு மக்கள் சப்ஸ்கிரைப் இல்லாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பீங்க நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. கிறிஸ்தவ சகோதரர்கள் இவரைத்தான் தாவீது ராஜா என்றும் டேவிட் என்றும் அழைக்கின்றனர். இவர் ஆடு மேய்ப்பவராக இருந்தார். தனது ஆடுகளை வேட்டை மிருகங்களிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக கவனில் கல் வைத்து குறிபார்த்து எரிப்பவராகவும் அதில் அவர் மிக பெரும் தேர்ச்சி பெற்றவராகவும் இருந்தார். இன்றைய பலஸ்தீன சிறுவர்கள் சுற்றி சுற்றி கல் வீசுவதை பார்த்திருப்பீர்கள் அல்லவா? அப்படித்தான் தாவூத் நபி தனது ஆடுகளை காத்து வந்தார். ஒரு போரில் மிகப்பெரிய எதிர்ப்படை வீரனால் இஸ்ரவேல் சமூகம் பாதிக்கப்பட்டது. அவனுடன் நேருக்கு நேர் மோத அனைவரும் அஞ்சினார்கள். அந்த எதிரி வீரனை வீழ்த்துபவருக்கு தனது மகளை திருமணம் செய்விப்பதாக மன்னர் அறிவித்தார். தாவூத் நபி கவனில் கல் வைத்து அவனது நடு நெற்றியில் அடித்து அவனை வீழ்த்தினார். இதன் மூலம் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவர் அரசரானார். தாவூத் நபி மிக அழகிய குரல் வளம் பெற்றிருந்தார்கள். அவர் சபூர் எனும் வேதத்தை ஓட்டினால் கால்நடைகள் பறவைகள் கூட அந்த குரல் நயத்தில் மயங்கி கேட்டு கொண்டிருக்கும். அவர் அல்லாஹ்வை துதித்தால் அவருடன் சேர்ந்து பறவைகளும் மலைகளும் கூட அல்லாஹ்வை துதிக்கும். அவ்வளவு அழகிய குரல் வளம் அவருடையது. தாவூத் நபி மன்னராக இருந்தாலும் அவர் அரச சொத்தில் இருந்து உண்ணமாட்டார். தனது சொந்த உழைப்பில் இருந்தே உண்டு வந்தார். அல்லாஹ் அவருக்கு இரும்பை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். தாவூத் நபி காலத்தில் நிறையவே போர்கள் நடந்தன. அந்த காலத்தில் மக்கள் நேருக்கு நேர் மோதி கொள்வார்கள். போர்க்களத்தில் எதிரிகளின் வாள் வெட்டில் இருந்து தன்னை தற்காத்து கொள்ள கேடயமும் போர்க்கவசமும் முக்கியமானதாகும். தாவூத் நபியும் போர்க்கவசம் செய்து விற்று அதில் இருந்து வரும் வருமானத்தில் தான் வாழ்ந்து வந்தார்கள். தாவூத் நபி மன்னராக இருந்தாலும் உலக இன்பங்களை அதிகம் அனுபவிக்க விரும்பவில்லை. அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்று வந்தார்கள். மாதத்தில் 15 நாள் நோன்பு, மீதி 15 நாள் தான் அவர் உணவு உண்பார். அவர் இரவில் பாதி நேரம் தூங்குவார்கள். பின்னர் மீதி பாதியில் எழுந்த அரைவாசி அளவுக்கு வணங்குவார்கள். பின்னர் மீதி இரவில் தூங்குவார்கள். இவ்வாறு ஒரு மன்னராக இருந்தாலும் உண்டு கழிக்காமலும் உறங்கி காலத்தை விரயமாக்காமலும் வாழ்ந்த ஒரு மாமன்னர். அவர் அரச சுகத்தை அனுபவிக்காமல் சொந்த உழைப்பில் உண்டு வாழவதே உயர்வானது என்பதை உணர்த்திய உத்தமர் அவர். இதேவேளை சின்ன தவறு நடந்தாலும் அதற்காக அதிகமதிகம் அழுது தொழுது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பவராக அவர் இருந்தார். ஒரு நாள் அவர் தனது தொழும் இடத்தில் இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது அங்கே திடீர் என இருவர் வந்தனர். இதனால் அவர் அச்சமடைந்தார். வந்தவர்கள், அச்சப்படாதீர்கள், நாம் நமது பிரச்சினைக்கு தீர்வு தேடி வந்துள்ளோம், எமக்கு நியாயமான தீர்வு தாருங்கள் என்றனர். அதன்பின் அவர்களில் ஒருவர், இவர் எனது சகோதரர், இவருக்கு 99 ஆடுகள் உள்ளன, என்னிடம் ஒரேயொரு ஆடுதான் உள்ளது, அதையும் அவர் தனது பொறுப்பில் விடச் சொல்கிறார். வாதத்தில் அவர் என்னை மிஞ்சி விட்டார் என்று கூறினார். தாவூத் நபி அடுத்தவரிடம் அவரது நிலை பற்றி கேட்காமல் அவரை பார்த்து, உனது ஆட்டுடன் அவரது ஆட்டையும் சேர்க்குமாறு கேட்பதன் மூலம் நீ அநியாயம் செய்துவிட்டாய். இப்படித்தான் பங்காளிகளில் அதிகமானவர்கள் அநியாயம் தான் செய்கின்றனர் என்று தீர்ப்பு கூறிவிட்டார். அதன்பின் தாவூத் நபி தான் சோதிக்கப்பட்டதை அறிந்து உடனே சுஜூதில் விழுந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள். பேணுதலாக வாழ்ந்த தாவூத் நபி அதிகமதிகம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுபவராக இருந்தார்கள். குரான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாட்காஸ்ட்க்கு 1K சப்ஸ்கிரைபர் வரும்னு டார்கெட் வைக்கலாம். முழு பாட்காஸ்ட் வேணும்னா சேனல் வீடியோஸ்ல பார்க்கலாம். நம்ம பாட்காஸ்ட் பார்க்க கூடிய 70 விழுக்காடு மக்கள் சப்ஸ்கிரைப் இல்லாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பீங்க நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி.